சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி தலைக்கு 1 லட்சம் ரூபாய் வசூலித்து 68 பேரை ஏமாற்றிய சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது. போலி பணி நியமன ஆணைகளை வழங்கி பட்டதாரி இளைஞர்களை ஏமாற்றிய சம்பவத்தில் நடந்தது என்ன? படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு சிங்கப்பூரில் நல்ல சம்பளத்திற்கு வேலை என கூறி மெகா மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். ஆசை வார்த்தை கூறி 68 லட்சம் ரூபாயை சுருட்டிய தனியார் நிறுவனத்தின் ஏமாற்று வேலை அம்பலமானது எப்படி? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த பாரதி ராஜா என்பவர் கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் இன்ஃபினிட்டி டிராவல்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் என்ற பெயரில் அலுவலகம் நடத்தி வருகிறார். படித்த படிப்புக்கு ஏற்றவாறு சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி சோசியல் மீடியாவில் விளம்பரம் செய்ய அதனை பார்த்து பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த இளைஞர்கள் இந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டுள்ளனர். குறிப்பிட்ட தேதியில் நேரில் வரச் சொன்னவர் வாட்ஸ்அப் மூலம் சிங்கப்பூரில் உள்ள ஒரு நிறுவனத்தின் முதன்மை அதிகாரி என கூறி ஒருவரிடம் நேர்காணலில் பேச வைத்துள்ளனர். பின்னர் அந்நிறுவனத்திற்கு தலைக்கு 1 லட்சம் ரூபாய் செலுத்தினால் வேலை உடனே கிடைத்துவிடும் என கூறி பணத்தை வாங்கியுள்ளார். சிறிது நாட்களில் வேலை கிடைத்ததற்கான பணி ஆணையை பணம் செலுத்தியவர்களிடம் கொடுக்க அதை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் அந்த நிறுவனம் சிங்கப்பூரில் எங்கு அமைந்துள்ளது என இணையத்தில் தேடி பார்த்துள்ளனர். அப்போது அங்கு குறிப்பிட்ட பெயரில் எந்த ஒரு நிறுவனமும் இல்லாததும் அவர்கள் வழங்கிய பணி ஆணையில் பல்வேறு பிழைகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த சிலர் மீண்டும் சின்னியம்பாளையம் அலுவலகத்திற்கு சென்றபோது பாரதி ராஜா அங்கிருந்து வெளியேற முற்பட்டதாக தெரிகிறது. உடனடியாக சிலர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பீளமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் வேலை தேடும் இளைஞர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டதும் தற்போது வரை சுமார் 68 பேரிடம் தலைக்கு 1 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியதும் தெரிய வந்தது. இதையடுத்து பாரதி ராஜாவை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்கிருந்த ஆவணங்கள் மற்றும் கணினி உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். தற்போது அவர் மீது குற்றத்தை மறைத்தல், மோசடியில் ஈடுபடுதல் என 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிலர் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வாங்கிய பணத்தை எங்கு வைத்துள்ளார்கள்? கோவையில் மட்டும்தான் மோசடியில் ஈடுபட்டுள்ளார்களா அல்லது வேறு மாவட்டத்திலும் உண்டா? சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பட்டதாரி இளைஞர்களை ஏமாற்றிய சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.